உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னோட வணக்கம். ரொம்ப திருப்பி இந்த மாதிரி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தேவி படம் பண்ணும்போது கூட ஆக்டராக தான் உங்களை சந்தித்தேன். எனக்கு வந்து அப்போ கூட எனக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு தெரியல. இது எனக்கு புதுசாக இருக்குது ப்ரொடியூசராக பேசுகிறது. எனக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் தெரில. நான் படம் பார்த்தேன், 80% தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உடனே ரவிக்கு தான் ஃபோன் பண்ணேன். ரவி ரொம்ப நல்லா இருக்கு ரவி, எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு பார்த்து சொல்லுவேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் லக்ஷ்மண் பற்றி பேசுகிறேன். எனக்கு லக்ஷ்மண் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் இவ்வளோ புத்திசாலி எனக்கு தெரியாது. ரோமியோ ஜூலியட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, நல்லா பண்ணியிருக்க லக்ஷ்மண், ரொம்ப நல்லா பண்ண. லக்ஷ்மண் வந்து ரொம்ப சாது. ஐ மீன் நாங்கள் என்ன சொன்னோமோ அந்த பட்ஜெட்டில் அவர் எடுக்கல, கொஞ்சம் அதிகம் தான் பண்ணார். பட் அதை மீறியும் கணேசர் சந்தோஷமாக இருக்காருன்னா படம் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள், அப்படி எடுத்திருக்காரு. லக்ஷ்மண் யூ டன் வண்டர்ஃபுல் ஜாப். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மரியாதைக்குரிய படம், ரொம்ப புத்திசாலியான படம். இது ரொம்ப கஷ்டமான படம் கூட, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெல்டன் லக்ஷ்மண். அண்ட் அது எங்கள் பேனரில் இப்படி ஒரு படம் வந்ததுக்கு வி ஆர் ப்ரவுட் அண்ட் வி ஆர் லக்கி டு கெட் தட். அப்புறமா அன்சிகா, நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்சிகா பார்க்க நான் சொல்லிட்டே இருந்தேன் அந்த 80% படம் லக்ஷ்மண் கிட்ட. படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்சிகாவோட லக்ஷ்மண் என்ன இந்த பொண்ணு இப்படி நடிச்சிருக்கு, கலக்கிடுச்சே, சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். வண்டர்ஃபுல் ஜாப் அன்சிகா, வெல் டன். அரவிந்த் சாமி பண்ணும்போது வா அரவிந்த் சாமி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தோணும். அப்புறம் அன்சிகா சீன் பண்ணோம், அன்சிகா இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரவி பண்ணும்போது ரவி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படி 3 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி என்டர்டெய்னிங், வெரி கமர்ஷியல், சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரோமியோ ஜூலியட் பண்ண அந்த டீம் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மை கோஸ்டார் ரவி, rather my favorite co-star Ravi, director Lakshman, cameraman Sundar. எங்கள் டீமில் நியூ எடிஷன் அரவிந்த் சுவாமி சார். இட் வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. எங்கே எல்லாரும் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசர் சார் கணேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கேயும் காதல் பார்த்த சேம் எனர்ஜி, சேம் enthusiasm Prabhu Deva sir. He was the first one to introduce me to Tamil cinema, so I'll always be grateful to him. Iman kuda enoda wishes. Bogan enga team irko enoda hit kodukana nambare. To all my media friends, thank you so much for supporting us. Nandri. Hi, thanks for coming here. ரொம்ப பெரிய அப்பாலஜி, எனக்கு கொஞ்சம் சின்ன டிலே ஆச்சு, எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். போகன் பற்றி ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து பிரபுதேவா சார். ஏன்னா செலக்ட் பண்ணிட்டாரு, ஒரு பெரிய பேர்டன். நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா சார் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க 2 பேர் தான் ப்ராஜெக்ட், அவங்க 2 பேர் தான் என்னுடைய பில்லர்ஸ். ரவி சார் ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ், ஹன்சிகா தேங்க்ஸ், அண்ட் எல்லாமே டோட்டல் டீம், என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே இமான் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எக்ஸ்ட்ராடனரியாக சாங்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு ஆல்மோஸ்ட் வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லா சாங்குமே. அது ஒரு ஆல்பமில் வந்து 5 பாட்டும் ஹிட்டாக இருக்கிறது கஷ்டம் சொல்லுவாங்க. நடந்திருக்கு 2ஆவது டைமாக ரோமியோ ஜூலியட்டுக்கு அப்புறமா. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் தட் அண்ட் நத்திங் எல்ஸ். தேங்க்யூ. மேடல் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு முக்கிய காரணம் வந்து ஐஸ்ரீ கணேசன் சாரும் பிரபுதேவா சாரும் தான். அவங்க வந்து என்னென்னா, இந்த படம் இது உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இது என்னவா வரும்னு தெரியறதுக்கு முன்னாடியே என் மேலேயும் லக்ஷ்மண் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஒரு பாரமாக தான் இருந்தது. எவ்வளோ தான் அது சந்தோஷமாக இருந்தாலும் அதோட 1% அதிகமாக எனக்கு பாரமாக தான் இருந்தது. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் முதல் தடவை பிரபுதேவா ஸ்டுடியோஸ்னு பிரபுதேவா சார் கிரியேட் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. அவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுற ஒருத்தர். அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை, புது ப்ரொடியூசர்ஸ் வரணும்னு ஆசைப்படுவோம் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி அவர் வரும்போது என்ன ஹீரோவை செலக்ட் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமை தான். அந்த பெருமைக்கு மேலே அந்த ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, எப்படியாவது நல்லபடியாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து லக்ஷ்மண் மீட் பண்ணார். நான் சொன்னேன், ஒரு ரோமியோ ஜூலியட்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், ஹிட் பண்ணியிருக்கோம் சார், பாருங்கள் சார்னு. பார்த்தாரு. பார்த்த உடனே
5 செகண்ட் தான் கூட்டு போனார். ஓகே நீங்கள் நம்ம ப்ரொடக்ஷனு அப்படின்னு கை குலுக்கிட்டு முடிஞ்சிடுச்சு. அது வந்து எனக்கு அது ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவரை நான் வந்து ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, அது ஒரு பிரதர் மாதிரி மதிப்பேன், ஒரு ஒரு ஃப்ரெண்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அதே மாதிரி ஒரு டெக்னீஷியனாக வந்து ரொம்ப நேசிப்பேன். இஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் ஃபில்ம் சார். ஐ வில் ஆல்வேஸ் ஃபீல் கிரேட்ஃபுல். இந்த படம் நான் ஏன் முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுருக்கேன். அதுக்கான பலனும் கிடைக்க போகுதுன்னு ஸ்பாட்லேயே தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா சில விஷயம் இந்த படத்தில் அந்த விஷயத்த சொன்னால் கதை தெரிஞ்சிடும், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்பாட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த படம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனது. அண்டு ஹன்சிகா அவங்களோட 3வது படம் எனக்கு. எல்லாமே வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கேயும் காதல், அவங்க அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் கூட திருப்பி நான் அவங்க கூட பண்ணும்போது ரோமியோ ஜூலியட், அதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆனாங்க, டிகிரி முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ போகனில் வந்து பிஹெச்டிலாம் முடிச்சிட்டாங்க. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அரவிந்த் சுவாமி சார், அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். தனி ஒருவனில் ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர்கிட்ட ஏற்பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் விட பிரபு சார் மாதிரி தான், ஒரு பிரதர் மாதிரி தான் எனக்கு அவர். எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே வந்து நிற்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர். ஸோ அவர் வந்து நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு டீம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தனி ஒருவன் வந்து அவருக்கு தெரியும் என்னவா வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ தானே ரவி பண்ணுறோம், உடனே பண்ணால் கரெக்டாக இருக்குமா, யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் ஒரு கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். போனேன், லக்ஷ்மணை கூட்டிகிட்டு போனேன், கேட்க வச்சேன். லக்ஷ்மண் சொன்னார். அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அரவிந்த் சுவாமி சார்கிட்டேருந்து. ரவி, இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். பண்ணுவோம் அப்படின்னாரு. உண்மையாகவே ஒரு லவ்னால் ஏற்பட்ட ஒரு டீம் இந்த டீம். இது வந்து நான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய டீம். படம் ரொம்ப நல்லா வரும், அது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்டு நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும். எப்பவும் போல் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்பவும் போல் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இது வந்து நான் சும்மா பேச்சுக்காக சொல்கிறது இல்லை. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதில் இருக்கிற எல்லா என்னுடைய மைனஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் சரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ளஸ்ஸை வந்து இன்னும் ப்ளஸ் ஆக்கியிருக்கேன். ஸோ சொல்லிகிட்டே இருங்க, கண்டிப்பாக கேட்குறதுக்கு நான் ரெடி. இந்த படம் உங்களுடைய படம், இதை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றி, வணக்கம்.